மூஞ்சி தெரியுது. பட்டன் போட மாட்டேன். நான் படிக்கிறேன். படிச்சா இப்ப என்ன படிச்சே முடிச்சிட்டியா? வருங்காலத்துல பாப்போம்ல. அப்ப உன் பேரு முன்னாடி ஈ சொல்லுவாங்க. சும்மா பக்கத்துல போ. உன் பேரு சொல்லியா? கேளுங்கடா. என் பேரு ஈஸ்வர் மூர்த்தி. கேட்டாதான் சொல்லுவீங்களோ? வாட் கிளாஸ் யூ ஸ்டடிட்? பாரு அந்த மாதிரி. அப்புறம் அதெல்லாம் சும்மாடா. கண்ணு எரியாதுடா. பாட்டைய கூப்பியா? யார்ட்ட இந்த ஓசி வாங்கின இந்த கண்ணாடி? குமார் முதல்ல ஒரு நாய் பேசிச்சுடாதா? அவனே வேண்டாம், அவனே வேண்டாம். இந்த இருக்காண்டா. அப்புறம் அப்புறம் என்னது? கண்ணாடி கட்டு பட்டன் போட்டு ஜோக்கு சொல்லு. ஜோக்கு அடிக்கவா? ஜோக்கு சொல்லு. இப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார் தலைவர். ஜோக்கு சொல்றேன் கேட்டுவாங்க. அதாவது ஒரு புருஷன் இருக்கான். அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா. ஓகேயா? இல்ல எல்லாரும் கவனமாக கேளுங்க. என்ன அன்னைக்கு அவன் ஆபீஸ் போயிருந்தான். ஆபீஸ் போயிட்டு ஒரு சினிமா போயிட்டான். அப்புறம் தனியா வீட்டுல இருந்தான். அப்ப வீட்டுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அது யார் அப்படின்ட்டு எடுத்து கேட்டான். பேசுன யாருன்னு தெரியுமா? புருஷனோட ஃப்ரெண்டு. அவன் கேட்டிருக்கேன். அவன் ஃப்ரெண்டு வந்து ஆபீஸ் தான் உங்களுக்கு வேலை பாக்குறேன். அப்புறம் அவர் வந்து ஒரு மேட்டர் கேட்டாரு. அதாவது உங்க புருஷன் வீட்டுக்கு வரேன். அப்ப ஒய்ஃப் கேக்குறான். ஒய்ஃப் சொல்றான், இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு போன் போட்டாரு, உங்க வேலை டவுட் கேட்டாரு. என்ன டவுட்னு அவனோட ஹஸ்பண்ட் கேக்குறேன். உங்க வேலை எனக்கு தெரியுமா? அதெல்லாம் என்னமோங்க உங்க வேலை எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்கா ஒய்ஃப். அதுக்கு இவன் கேட்டிருக்கேன், அப்படித்தான் என்னதான் கேட்டாரு. உடனே என்னமோ சமையல சந்தேகமாங்க. அவன் இருந்துகிட்டு என்னமோ சமையல சந்தேகமாங்க அதான் கேட்டாரு. இது ஜோகுன்னு சொல்றான் இந்த வழக்கண்ண. கதைதான் அடிப்பேன். நான் தானே முதல்ல வந்தேன் பேச்சுமுத்து. அதாவதுல ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அங்க ஒருத்தனுக்கு என்ன சொல்றாங்க, ஒருத்தன் வர்றான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு குணமாயிருச்சு, என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுதான். வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுதான். டாக்டர் தான் நம்ப மாட்டேங்கிறாரு. உன்னை நான் எப்படி நம்புறது, எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. டாக்டர் இவர் சொல்றது உண்மைதான். எப்படி சொல்றீங்க? காலையில நம்ம கம்பவுண்டர் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு, யாருக்கு நீச்சல் தெரியாது. கேளு சத்தமடா. இவர் தான் கிணத்துக்குள்ள விழுந்து கிணத்துக்குள்ள குதிச்சு அவளை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி. டாக்டரு சரி நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிருங்கன்னு சொல்லி அவர் டிஸ்சார்ஜ் ஆக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு. கடைசி நேரத்துல வார்டு ஒருத்தர் ஓடி வராரு. ஐயோ ராமசாமி தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் பாக்காங்க. இந்த பேஷண்ட் வந்து அமைதியா வந்து சொல்றாரு, அது ஒண்ணுமில்ல டாக்டர், நான் தான் அவர் ஈரமா இருக்காருன்னு புளிஞ்சு காய போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் சோக்கு. ஏன் நீ பேசல? அப்படியா? 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 அவசரப்பட்டேன். அப்புறம் கிளாஸ்ல எனக்கு பிடிக்காது ஒரே ஒரு டீச்சர், அதான் குட்டச்சி. சைனா கிண்ணம் இருக்கே, சைனா கிண்ணம் இப்படிதான் வச்சிருப்பான். இப்படி தொங்கவே போட மாட்டேன். ஓகேயா? அப்புறம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி பிடிக்க தலையெழுத்து படிச்சிட்டு இருக்கேன். யார கேட்டல படிக்க சொல்றாங்க, படிக்கிறேன். வேற குரூப் எடுத்து நான் தெரியாம கம்ப்யூட்டருக்காக எடுத்தேன். கம்ப்யூட்டர் குரூப் எடுத்தேன்.
சும்மா டைம் பாஸ் எடுத்தேன் அது இன்டர்நெட்ல இல்ல சும்மா ஜோக் சொல்றேன். என்னோட எய்ம் ஒரு கிரேட் இன்ஜினியர் ஆகணும் லைஃப்ல. இல்ல நான் சௌடாம்பியா யூனிவர்சிட்டி நாங்க அக்கா யூனிவர்சிட்டி போறேன். அதாவது ஏப்பூர் பாய்ஸா சேர்ந்து புதுசா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறோம். அக்கா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அக்கா யூனிவர்சிட்டி. இங்க எப்படி தனிச்சிறப்புக்கு என்னன்னா இங்க நாங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க தான் லெக்சர்ஸ் அண்ட் நாங்க தான் பிரின்சிபல்ஸ். எல்லாமே நாங்க பிரின்சிபல். ஆமா அது டூர் வர்றது முனீஸ்வரன். ஆமா என்ன அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். தெரியாது அவனுக்கு தெரியாதுல்ல. ஏன் பாரு குரூப் எடுக்கிறவங்களுக்கு ஓசியா கிடைக்கும்ல சீட்டு. அப்புறம் என்ன A4 பாய்ஸ் பத்தி நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம் எதுதான் செய்வாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் கெட்ட பழக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க உயிரையும் தருவாங்க, உயிரையும் எடுப்பாங்க. இருக்குடா ஏன் அவசரப்படுற சண்டீரை பத்தி சொல்லுல. எங்க கிளாஸ்ல சண்டீர் தெரிக்கான். அவன் பேரு வினோத்குமார். அவன் தான் என் கிளாஸ் லீடர். வாங்க பாலமுரளி. இவன் தான் என் கிளாஸ் முன்னாள் லீடர், மாஜி லீடர். இவன் தான் நல்லா படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். இவனாங்க சும்மா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க காந்திஜி மாதிரி. காந்திஜி நல்லா படிக்கிறேன். புவர் பாய்ஸ் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஸ்யா சொல்ல கிரேட். மப்பைட்ட படிச்சு படிச்சு அவன் போய் அவனுக்கு ஒட்டிக்கிச்சுடா. எங்க தாத்தா இருக்காரு, அவர் பாடத்தவங்க சாபிச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாரு. சகுனி மாதிரி பகனை விட்டுற மாதிரி. அவரை ரொம்ப ஜோக்கா பேசுவாரு. எங்க வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு. எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஒரு தடவை என் கிளாஸ்ல ஐவா தூங்கிட்டு இருந்தா. அப்ப இல்ல சொல்றேன் மப்ப வந்து பாடம், அதாவது இங்கிலீஷ் வாத்தியாரு பாடம் இருந்தாரு. அது சொல்லுவோம் என்ன. அப்ப வந்து அப்ப F4 கம்மி கிளாஸ் தான் நடக்கும் எங்களுக்கு. என்ன அப்போ கத்தின ஐவா கொட்டாய் விட்டான். கொட்டாய் விட்டான். அப்பனே கேட்டுச்சு, யார் அது சவுண்ட் விட்டது, யாரும் இங்க சவுண்ட் விட்டது, இங்கே வா. அதுக்கு எந்திரிச்சான். ஐவா எந்திரிச்சான். அதுக்கு அடியா பாக்க நட்டி சும்மா உழவுத்து அடிமா இப்படி 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 அப்படி கிடையாது. உழவுத்துறை விஜயா அந்த மாதிரி உருண்டு உருண்டு அடிச்சாரு. சுத்தி சுத்தி அடிச்சாரு, புயல் மாதிரி அடிச்சாரு. தாத்தா வந்தாரு. என்னடா என்னடா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவனா இவன் எல்லாம் பண்ணியா விகாரம் சவுண்ட் விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் முக்கியமான வெற்றி, அதாவது நாங்க 12th F படிக்கும் போது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சாங்க. அதுலதான் ஒரு லிங்க் ஏற்பட்டது. அதெல்லாம் A4 பாய்ஸ் ஒரு வசந்த காலம். அதெல்லாம் மறக்க முடியாது. நாங்க வண்ணாத கூத்தாடா போதும், இதோட முடிச்சுக்கலாம். சொல்லிட்டு இல்ல